நாம பொண்ணா பிறந்ததே அசிங்கம்னு ஆசைப்பட்ட மாதிரி தாராளமா படி. அதெல்லாம் குடிக்க கூடாது. லாரிக்குள்ள விட்டுட்டு ஓட்டி வந்தேன். நீ சொல்லி காட்டுற பாத்தியா? பொண்டாட்டி தாசனா தான் இருந்தாங்க. இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் நேற்று ராஜாங்கத்துக்கிட்ட போய் மலரும் தமிழும் படிக்கிறதுக்கு கேட்டதுக்கு எல்லாருமா சேர்ந்து பாதி பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ராஜாங்கத்தோட சிஸ்டர் வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணுறாங்க, படிக்க வைங்க, அப்படி இல்லைன்னா நானே வேணாலும் காசு போட்டு அவங்கள படிக்க வைக்கிறேன்னு வேணும்னே அவங்க நாத்தனாருக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. இதில் நாத்தனார் வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் நாத்தனாரும் அவங்களும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கையில் கடுப்பாகி ராஜாங்கம் என்ன சொல்லிடுறாருன்னா நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இதனால் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து மலரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்ததுக்கு சேது போஸு எல்லாருமே சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக தண்ணி அடிக்க உட்கார்றப்பவே போஸுக்கு வந்து காவியா கால் பண்ணி வாங்க மீட் பண்ணலாம் வெளியிலன்னு கூப்பிட்டுறாங்க. இதனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாரு போஸு. அப்புறம் அங்கே போனால் எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க காவியா நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, கெட்டவங்க மாதிரிலாம் தெரியல. இவர் போஸ் என்னடானா ஒய்ஃப் பேச்சை கேட்டுட்டு ஓடி போனதை பார்த்துட்டு சேது வந்து வீட்டுக்கு வந்து அவங்க கொழுந்தி ஆளுங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒய்ஃபுன்னொன்னே இப்போவே ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து தமிழ் கேட்குறாங்க, ஏன் இப்படி நீங்கள் இருந்தது இல்லையா, நீங்களும் இப்போல்லாம் இருந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பழைய நினைவுகளுக்கு போய் 2 பேரும் முன்னாடி நடந்ததெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரொமான்டிக் இதோட இந்த சீரியல் எபிசோட் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருது.